இந்த இந்தியா கேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இது பேர் என்னதுன்னா அப்படியே 3Dல ஸ்கல்ப்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் அந்த இது வந்து 1947 கான்ஃப்ளிக்ட் ஆண்டா. சியாச்சின்னா என்ன தெரியுமா, டெஸ்ட்ராயர்னு ஒரு ஷிப் இருக்கும். அது என்ன பண்ணோம்னா கீழே சம்மரின்லாம் போகுதுன்னா அந்த சம்மரின்குள்ளே பாம்பு போடும். அந்த அமர் ஜவான் ஜோதியை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டானுங்க. இங்கே அமர் ஜவான் ஜோதி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த இந்தியா கேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா அங்கே ஒருத்தர் வந்து காவல் காக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இந்த வெயிலில் எப்படி அசையாமல் நிற்க முடியும்? ரொம்ப கஷ்டம்டா இல்லை? இல்லை ஏதாவது ஃபேஸும் பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டம், அவரோட நிலைமை ரொம்ப கஷ்டம். வாங்க கீழே போய் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த கொடி எல்லாமே பின்னாடி இருக்குது. அந்த கொடியை காமிக்கிறேன். இது பேர் என்னதுன்னா சர்க்கிள் ஆஃப் பிரேவரியா, வாக் கிளாக் வைஸ். ஓ, இதில் வாக்கு கூட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே அவர் காணும்? இந்த பின்னாடி இந்த 3 ஆர்மியோடது ஃப்ளாகும் இருக்குது பாருங்கள். அது முன்னாடி அந்த இந்தியா கேட்டுக்கு கீழே தான் எரியும். அதோட அந்த ஃப்ளாக்ஸும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வரிசையாக பின்னாடி வச்சுட்டாங்க. இது அணையக்கூடாது, அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அது தெரியலையடா, எனக்கு தெரிஞ்ச வயசுலேருந்து தெரியுது. அது இந்தியா கேட்டு கட்டின காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குமா இருக்கும். அதுக்கு உள்ள கேஸ் பைப் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா இருக்கும். 3 ஃப்ளாக் இருக்கும். ஃப்ளாகுக்குள்ள ஃப்ளாக் இருக்கும். ஆர்மியோடது. அது ஃப்ளாகுக்குள்ள ஃப்ளாக்னா அதுதான் அதோட ஃப்ளாக் இல்ல, முப்படை வீரர்களோட ஃப்ளாக்ஸ். முப்படை நம்மளோட இந்தியா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அந்த படை 3 படையும் இருக்காது. நம்ம இந்தியாவுக்கு இருக்குது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி. ஸோ அவங்களோடது. ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் குப்பையெல்லாம் போடக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இதுக்குள்ளெல்லாம் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, அதே மாதிரி கல் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டாங்கல்ல. ஓ, தண்ணிலாம் வந்துச்சுன்னா இது வழியாக போயிடுமா? தண்ணி இதில் இருக்குமோ எப்பயுமே? அப்படி தான் தெரியுது. நீட்டாக இருக்குது தண்ணி. நீட்டாக இங்கே அதுக்காக இருக்குது. ஓ, லோங்கேவாலா. இங்கே பாருங்கள், பேட்டில் ஆஃப் லோங்கேவாலாவோடது அப்படியே 3Dல ஸ்கல்ப்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானோட 1971 நடந்த வாரோட ஒரு கிளிம்ஸு சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. எப்போ நடந்துச்சுன்னா 4th and 5th December 1971. இப்போ என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ்லாம் 4000 சோல்ஜர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களாம். இந்த T-59 அண்ட் ஷெர்மன் டேங்க்ஸ். இந்த ஷெர்மன் டேங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து வேர்ல்டு வார் படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, டேங்க்ஸ் ரிலேட்டட் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷெர்மன் டேங்க்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷெர்மன் டேங்க்ஸ் எல்லாம் அந்த டைகர் டேங்க்ஸ் ஜெர்மனியோட செம்மையாக அடிச்சு திம்சம் பண்ணியிருக்கோம். ஒரு டேங்க்கு டைகர்னா அதோட ஷெர்மன் டேங்க்ஸ் 4 டேங்க்ஸ் வந்தால் கூட இந்த டைகர் டேங்க் அடிக்க முடியாது. அந்த மாதிரி டைகர் டேங்க்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஜெர்மனியோடது. இது வந்து பேட்டில் ஆஃப் கங்கா சாகரா. இதுவும் அந்த 1971 வாரோட ஒரு பார்ட்டு தான். இதை பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. யூடியூப்பில் ஜூம் இதுவும் இருக்குது. யூடியூப்பில் ஜூமுக்கு இருக்குது. ஆமாம், ஜூம் பண்ணலாம் யூடியூப்பில், அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நம்மளோட நம்ம நாட்டில் நடந்த சோல்ஜர்ஸ் சண்டைப்பட்ட வார்ஸோட இம்பார்ட்டண்ட்டான கிளிம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பேர் என்ன? பேட்டில் ஆஃப் தித்வால். இது எப்போ நடந்துச்சு? இதுவும் அந்த இது வந்து 1947 கான்ஃப்ளிக்ட் ஆண்டா. கான்ஃப்ளிக்ட் எப்படின்னா ஃபாட் டூரிங் இந்தியா. It was one of the fiercest and longest battles fought during India-Pakistan conflict in 1947-48. ஓ, அது அப்போ நடந்தது. இது பேர் என்னதுன்னா பேட்டில் ஆஃப் ரேஜாங்லா. இது எப்போ நடந்துச்சு? இது 1962, அந்த சைனா பார்டர், இந்தியா சைனா பார்டர் கான்ஃப்ளிக்டோடது. இது பேட்டில் ஆஃப் ரேஜாங்லா. रेजांगला की लड़ाई।
அந்த சோல்ஜர் இருக்காரு, அந்த சோல்ஜர் அங்கே நிற்கிறாரு, அவருக்கு வந்து வேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மிஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்களா, மிஸ்ட் ஃபேன். அதுலேருந்து மாற்றுறாங்கடா, இல்லை மாற்றுறாங்க. இது சூப்பர்ரா. உன்னோட ஃபோனில் எடுறா, ஜூம் பண்ணி எடுறா. சீக்கிரட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க போல், கொஞ்சம் நேரம் நிற்பாங்க போல், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போல். அவங்களுக்குலாம் அங்கே வேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஃபேனில் அந்த தண்ணியோட இருக்கும்ல, மிஸ்ட் க்ரியேட் பண்ணுமே, அந்த ஃபேன் வச்சுருக்காங்க. பாவம்ல. இங்கே பாருங்க, ஓபி மேக்தூத், ஆப்ரேஷன் மேக்தூத். இதில் என்னென்னா இது எப்போ எங்கே நடந்துச்சுடா? OP Meghdoot is an operation along our north-western border region in high altitude of Siachen glacier நடந்ததுடா. சியாச்சின்னா என்ன தெரியுமா உங்களோடது? அது வந்து ரொம்ப ஹை பீக் மலை, ஹிமாலயா மலை இருக்குல்ல, அந்த மாதிரி மலையில் மேலே ஒரு பார்டர் இருக்குது. அங்கேருந்து சைனீஸ் வந்து உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அங்கேயே நிறுத்துவோம், வர விடாமல். அங்கே தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல, -45 டிகிரி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிற இடம் அது. ஸோ அங்கே வந்து ஏறி அங்கே போய் சண்டை போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஜூம் பண்ணி படிச்சிருங்க. இதுதான் லாஸ்ட். இது என்னதுன்னா, இது நேவியோடது போல். ஆப்ரேஷன் ட்ரைடன்ட். ட்ரைடன்ட்னா என்ன தெரியுமா? த்ரிஷூல் சொல்லுவாங்கள்ல, த்ரிஷூல்னா என்னது? சாமி வச்சுருக்கோமே, அதான் த்ரிஷூல். ஆன் த நைட் ஆஃப் 4-5 December 1971, Indian naval ships Kiltan, Kachal, Nipat, Nirgat and Veer carried out their first missile attack over Karachi harbor. ஓகே, பாகிஸ்தானில் பாம்பு போட்டதை பற்றி இந்த சொன்னேன்ல. இப்போ இந்த ஷிப் எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தானில் வந்து பாம்பு போட்டாங்களாம். அந்த படம் அந்த ஒரிஜினல் கதை தான். நல்லா செஞ்சுருக்காங்களா ஆர்ட் ஒர்க்கு. பாரு, மேலே வந்து தண்ணி வராமல் இருக்கணும், ஆனால் வெளிச்சமாக தெரியணும். அதுக்காக ஓப்பனிங் கொடுத்து கிளாஸ் போட்டிருக்காங்க. லைட் டைமில் ஆஃப் PNS ஹைபீர், பாகிஸ்தான் டெஸ்ட்ராயர்னு ஒரு ஷிப் இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, கீழே சம்மரின்லாம் போகுதுன்னா அந்த சம்மரினை வந்து கண்டுபிடிச்சி அந்த சம்மரின்குள்ளே பாம்பு போடும், மேலேருந்து பாம்பு போடும். அப்போ சம்மரின் டெஸ்ட்ராய் கீழே போயிடும். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ், இந்த சோனார், மிசைல்ஸ், இது எல்லாமே இருக்கும் அதில். அதை வந்து டெஸ்ட்ராய்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்பை வந்து அடிச்சிருக்குது. Ship has an array of weapons to engage enemy ships, aircraft and submarines. She can also carry 2 multi-role helicopters. இப்போ நாங்கள் திருப்பி மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இப்படி தான் இருந்துச்சு. இப்படி தான் ஆள் சேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பூ வச்சுருக்காங்க. வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து இன்னொன்று காமிக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இதை விட்டு இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வந்தோம்னா, வெளியில் வந்து நிறையா குட்டி குட்டியாக சேர் மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா, நம்ம சோல்ஜர்ஸோட பேர்லாம் எழுதியிருப்பாங்க. நிறையா பேர் நம்ம ஊர்லேருந்து கூட நிறையா பேர் வந்து இதுதான் எங்கள் அப்பா பேர், இது எங்கள் அம்மா பேர் அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் படித்து அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களோட போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம போய் பார்ப்போம். எங்கடா அவளை காணும்? இல்லை, அவங்க நம்ம இதுலேருந்து திரும்பி போகக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து அந்த நான் சொன்னேன்ல, அந்த சோல்ஜர்ஸ் நிறைய பேரோட பேர் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா தியாக் சக்கரான்னு சொல்கிறாங்க. இதுனா டூ நாட் சிட் ஆன் தி ஹானர் வால்ஸ். உட்கார்ற மாதிரி தான் சீட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உட்காரக்கூடாது. யூஸ் நேஷ்னல் வார் மெமோரியல் ஆப் டு லொக்கேட் நேம் ஆஃப் யுவர் ஃபாலன் சோல்ஜர்ஸ். அது என்னென்னா, எனக்கு ஒரு ஆப் செஞ்சுருக்காங்களாம். அந்த ஆப்பில் வந்து உங்கள் வீட்டில் யாராவது போரில் இறந்தவங்க, போரில் என்ன சொல்கிறது இல்லை அதுவா, ஷஹீத்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஷஹீத் ஆனவங்க தான் மர்டையர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து அந்த அவங்களோட அட்ரஸ்ஸு ஒரு நம்பரு இப்படிலாம் அந்த
ஐடி நம்பர்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட பேர் எங்கே எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் டைப்பில். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேர் எழுதியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GNR கரம் சிங் 104 AD REGT. அதுக்கு மேலே அவங்களோட வந்து அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து அவங்களோட ஐடி நம்பராக இருக்கும். 11020921P அப்படி. இங்கே இந்த ஸ்பீக்கர் இருக்குது, அது அப்படியே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இந்த மியூசிக் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேர். இப்படி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பேரும் எழுதியிருக்கும். அந்த ஒரு பேர் போட்டு அவங்களோட இதெல்லாம் எழுதியிருக்கும், அவங்கவுங்களோட இது ஐடி நம்பர்லாம் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்துக்கோங்க. இங்கே வரணும்னா குளிர் காலத்தை வாங்க, வெயில் காலத்தில் சாவடி இது மாதிரி இருக்கும். ஒரு பேரும் ஜகேராம், ஹர்பன்ஸ் சிங், அப்புறமா சாஜூராம், ஒரு LOCயில் லடாய் பண்ணவங்க போல், டிவிஷன் LOC பெட்டாலியன் BTYனா. இந்த மாதிரி GNR விஷாந்த் சிங், VK பிரேமச்சந்திரன் யாரோ சவுத் இண்டியனாக இருக்கும் இவரெல்லாம். அந்த மாதிரி ஒரு பேர் தேவி சிங் பார்த்தீங்களா, தேவி சிங், GNR தேவி சிங். இங்கே வந்து நிறைய பேரோட ஆம்பளைங்களுக்கும் வைப்பாங்க தேவி சிங். பார்த்துருக்கேன். அவங்க வீட்டாளுங்க வந்து பேர் எழுதியிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அழுதுட்டு போவாங்க. அப்படியா? நிறைய பேரோட வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கே தன்னால அழுக வந்துடும். இப்போ நீயே அழுகுற? தேசப்பற்று பேர் இருக்குது எனக்கு ரொம்ப. சரி வா போவோம். அங்கே பாருங்கள், அங்கே தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இதெல்லாம் தொடச்சி பழப்பலன்னு வச்சுக்குவாங்க போல். டெலிட்டபிள்ஸில் அது லைட் இருக்கும். இதுக்கு மேலெல்லாம் செடியெல்லாம் உட்காராமல் இருக்கிறதுக்கு மேலே கம்பிலாம் வச்சுருக்காங்க. இதில் போய் அசிங்கப்படுத்திடும்ல, அதுக்காக. அங்கேயும் தூரமாக தெரியல, ஒன்றையும் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. பழப்பழன்னு வச்சுருப்பாங்க போல. உட்காந்துட்டாங்க பாரு, உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னென்ன உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க, அறிவில்லாததுங்க. மேலே தான் மேலே இங்கே உட்காரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் அதுக்கு உட்காருதுங்க. படியில் இல்லை, அந்த சீட்டு போட்டிருக்காங்க உட்கார்றதுக்காக. ஆனால் மக்கள் அதில் விட்டுட்டு இதில் உட்காருது. இதுலலாம் எப்படின்னா கீழே லைட் இருக்குது, உட்கார்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் கீழே லைட் இருக்குது. இது நைட் டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும், செமையாக இருக்கும். நைட் டைம் இதுக்கு நைட் டைமில் வரலாமா? நைட் டைம் செமையாக இருக்கும். 8 மணி வரைக்கும் கூப்பிட்டு வந்து பார்க்கணும். இது நல்ல லைட்னிங்காக இருக்குது. இங்கே இது பேர் இருக்குது, இந்த கொடி இருக்குது, எல்லா கொடியும். இந்த இருக்குது கொடி, எல்லா கொடியும். நம்ம இந்தியா கொடி. அப்புறமா இது என்ன, இது ஆடாக இருக்குது, நடுவில் கேப் விட்டு அதுக்கப்புறமா 2 கொடியும் கிட்ட வச்சுருக்காங்க இல்லை? இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அது எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆடாக இருக்குது. கொஞ்சம் 2 கொடி ஒரே சைஸில், அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் இன்னொரு சின்ன கொடி, அப்புறம் பெரிய கொடி, அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை? தள்ளி வச்சிருக்காங்க 3 ஒரே சைஸ் தான். இந்தியன் ஃபிளாக் மட்டும் தான் ஹைட்டா. அது ஒரு ஆடா இல்லை உனக்கு? அது கிடையாது, அது நடுவில் இருக்குமா? அது தெரியணும்னா இது 2 எங்கே, இங்கே 2. ஓகே, அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இல்லை, இந்தியா கேட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இந்த சுற்றி எல்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு சோல்ஜர் செஞ்சு வச்சுருக்காங்க, அந்த சோல்ஜரை காமிச்சாடுறேன். இதில் கூட டீட்டெயிலிங் வந்து செம்ம டீட்டெயிலிங். சத்தியமேவ ஜெயதே தானே சொல்லுவாங்க அது. ஓகே, இப்போ நம்ம மக்கள் எல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு, தண்ணி வேணுமா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா கேட்டுக்கு போய் ஃப்ரண்ட்டில் போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆளு எடுங்க சாமி. அம்மா லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. என்ன ஆச்சு? வேண்டா எடுக்கணும்டா. அப்போ அப்படி தான் நம்ம வெளியில் போகணும். போகிறோம். நம்ம இப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே போயிடுவோம். இதுலலாம் பேர் எழுதலை. இல்லைன்னா இனிமேல் தான் எழுதுவாங்களோ? சொல்றவங்களுக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க போல. அப்படிலாம் இல்லை. அப்போ நம்ம இங்கே உட்காரலாமே. இங்கே உட்காரக்கூடாது வா. இந்த சைடெலாம் இன்னும் பேரே எழுதலை. இந்த சைடெலாம் எம்டியாக இருக்குது. ஒருவேளை இனிமேல் எழுதுவாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ஒரு சர்க்கிளுக்கு ஒரு பேர் எழுதியிருக்காங்க. 3C 3Dன்னு. ஸோ இந்த மியூசிக் போட்டதுக்கு யூடியூப்பில் ஏதாவது ஸ்ட்ரைக் வர போகுது. வரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னாச்சு இந்த மியூசிக் ஏதாவது சான்ஸ் இருக்குதா? தெரியல, கவர்மெண்ட் கார்ப்பரேட் இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணும் ஸ்ட்ரைக்கு. ஏன்னா எனக்கு KGF 1 ஸ்ட்ரைக் போட்டுச்சு. எதுக்கு? KGFக்கெல்லாம் போடும். KGF என்ன வேணா KGF 1 நான் தேட்டர் பிரிண்ட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். ஆஹா, இங்கே ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கான். இல்லை தேட்டர் பிரிண்ட்லேயே டவுன் பண்ணிட்டு. அப்படியா? நார்த் காம்ப்ளெக்ஸ், நார்த் கேலரி, எக்ஸிட். வருவாவா? இங்கே ஃப்ரீ தான், டிக்கெட்லாம் கிடையாது. ஆமாம், அதான் சாப்பாடு தான் எடுத்து இருக்காரு. ஆமாம், தண்ணி பாட்டில் தான் எடுத்து வரணும். அது கூட இல்லையே. யாரும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியும். எடுத்து வந்தாங்க. மெமோரியலுக்கு இங்கே வர்றதுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பிக்னிக் பண்ணலாம். இந்தியா கேட்லாம் நீங்கள் உட்காந்து நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் வார் மெமோரியலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நாங்கள் கூட வீட்டிலலாம் சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட்ஷீட் வச்சுலாம் இந்தியா கேட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது பெருசு. அதுலேயும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த புதுசாக பண்ணியிருக்கா இதுல எல்லாம் ஒரு மரியாதை. இதெல்லாம் பண்ணக்கூடாது, அசிங்கம் பண்ணக்கூடாது. அதனால இதெல்லாம் அது இல்லை இந்த இடத்துல. மற்றபடி டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, கேமரா எல்லாம் அலவுடு. கேமரா பண்ணிக்கலாம். வீடியோ தான் எடுத்துருக்கோம். வரீங்கன்னா ஸ்கூலும் வந்துட்டு வரலாம். இது வந்து வெளியில் போகிறதுக்கான எக்ஸிட். சொவினியர் ஷாப்னா இங்கே ஏதாவது உங்களுக்கு வாங்கணும், இது ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கும். கடை இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்குதோ இல்லை? ஓகே, நாங்கள் இப்போ வந்து வார் மியூசியம் போனோம். வார் மியூசியம் பார்த்துட்டு கீழே வந்து அந்த கடை எதுவும் இல்லை. சொவினியர்ஸ்னால் என்னென்னா அது ரிலேட்டடான ஐட்டம். அது வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பொருள், கீ செயின், வாட்ச் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஐட்டம் வாங்கினோம். நச்சுக்கு சில ஐட்டம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு 2-3 ஐட்டம் சின்ன சோவினியர்ஸ். அது அப்புறமா லட்சு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிப்பான். அதை காமிக்கிறேன் நான் அப்புறமா. இப்போ வந்து இந்தியா கேட்டில் வந்து இப்போ டைம் என்னதுன்னா கரெக்டாக 7:30 மணி. 7:30 மணியோட 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படியானடா? ஓகே, இப்போ வந்து இந்தியா கேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்தியா கேட்டு அப்படியே லைட்டில் மின்னி அதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் முன்னாடி போகிறதுக்குள்ளே போட்டானுங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாரி, அது வந்து 7:30 மணி இல்லை, அது 6:30 மணி. தான் வீடியோலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சித்தார்த் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு சல்யூட் அடிக்க போகிறான். அடி 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 அவன் ஸ்கூல்லலாம் அவ்வளோ தைரியமான ஆள். போய் ஸ்டேஜில் நின்று பாட்டெலாம் பாடுவான் தெரியுமா? ஓம் சாந்தி சாந்தி பாட்டெலாம் அவ்வளோ சூப்பராக பாடுவான். என்னமோ இப்போ ரொம்ப வெக்கப்படுறான். இங்கே பாடுறா, ஏன்டா வெக்கப்படுற? டேய் உனே தாண்டா. டேய் எங்கே ஓடுற? ஓடுறேன். சரி நில்லு, உன்னை பாட சொல்ல மாட்டேன், வா வாடா. ஓடிட்டே இருக்கேன் அவன் பாட்டுட்டு. வா வா வா.